Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சைதாப்பேட்டை ஸ்பெஷல் வடகரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் வடப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. அது கூட 3 வரமிளகாயை சேர்த்து ஒரு 2 hours ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாம கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துருங்க. அரைச்சு எடுத்த பருப்பை ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட்டு, அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes அதை ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை சின்னதாக அதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு நீங்கள் அளவாக உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நிறையாவே வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வடை ஆட் பண்ணுறப்ப வாட்டர்லாம் நல்லா இஞ்சிரும். அதனால கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த பருப்பு வடை, அதை ஃபுல்லாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டுருந்தீங்கன்னா இந்த வடை உடையாது. ஸோ 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான சைதாப்பேட்டை வடகரி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப்